ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா யூஎஸ்டி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க இதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற எக்ஸாக்ட் சார்ட்டோட டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சார்ட் தான் வந்து இது. இப்போ டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இந்த சார்ட் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்கு போயிட்டு இதை நம்ம எப்படி வந்து எடுத்தோம், என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி சிஹெச்எஃப்பில் 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ட்ரெண்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ட்ரெண்டோட வந்து ட்ராவல் பண்ண முடியும். ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இதில் செல் ட்ரெண்ட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? செல் இருக்கிறப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணலாம். என்ன அப்படின்னா, நம்ம செல் பண்ணுறது நல்லாயிருக்கும். பை பண்ணோம் அப்படின்னா அது கவுண்டர் ட்ரெண்டாக மாறும். அதில் நம்ம நிறைய கன்ஃபர்மேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ செல் ட்ரெண்டில் நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லிட்டில் டேப் தான் இருக்குது. ஸோ வந்து 50% வரைக்கும் 50% கேண்டில் வந்து டேப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு கீழே ஆனால் மறுபடியும் மார்க்கெட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த ஃபார்மெட்டு தான். ரொம்ப லைட்டாக தான் டேப் ஆகிருக்கு, வேறு எதுவுமே ஆகலை. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் மேலே வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு நம்ம சிஹெச் பார்க்க வந்து அவசியம் கிடையாது. நம்ம டைரெக்டாகவே என்ட்ரி போடலாம். பட் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், 5 minutes டைம் ஃப்ரேமில் நான் மாற்றிட்டு ஒரு குட்டி சிஹெச் மார்க்கெட் கொடுத்தோன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இறங்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத மெயினாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் டேரெக்டாக மேலே வரைக்கும் போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளேஸில் வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ நான் வந்து இது வரைக்கும் வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஹை வந்து ப்ரோக் ஆகிடுச்சா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஹை வந்து ப்ரோக் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னா லைன் எடுத்துக்கங்க. லைன் எடுத்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹை கட் ஆகுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக தெரியும். தின் லைன் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஹை வந்து பிரேக் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த ஹை பிரேக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு சிஹெச் பாயிண்ட்டுங்கிறது இது தான். சரிங்களா? இந்த சிஹெச் பாயிண்ட்டை நல்ல இம்பல்ஸாக ப்ரோக் பண்ணாலே போதும். இது எல்லாமே 50% பாடி கேண்டில் தான். நான் உங்களுக்கு அதை வேணால் ஹைலைட் பண்ணுறதுக்காக போரிங் இண்டிகேட்டரை வந்து ஆன் பண்ணுறேன். இது எல்லாமே 50% ஆர்டர் பிளாக் அப்படின்றப்ப உங்களுக்கு கீழே உடைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் இம்பல்சிவாக உடைச்சாலே போதுமானது தான். சரிங்களா? இப்போ இம்பல்சிவாக உடச்சிருக்கா அப்படின்னா எஸ், இது வந்து நல்லா இம்பல்சிவாக மார்க்கெட் உடச்சிருக்கு. சரிங்களா? இங்கே நான் வந்து சிஹெச் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறேன் டவுன் சைடு. இப்போ வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு நீங்கள் எதை மார்க் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். இதை ஃபுல்லாக கூட மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம எப்படியும் மேலே தான் வைக்க போகிறோம். சரிங்களா? இன்சைட் பாராக இருக்கிறதுனால மொத்தமாக நீங்கள் வந்து மார்க் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். டேரெக்டாக கீழே போகுது. கீழே போயிட்டு டேரெக்டாக நம்ம மார்க் பண்ண ஆர்டர் பிளாக்கில் எடுக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஆர்டர் பிளேஸிங்க, இங்கே ஸ்டாப் லாஸ். சரிங்களா? நம்ம டார்கெட் வந்து வழக்கம் போல் கீழே வரைக்கும் நம்ம வந்து இழுத்துட்டு போயிடுவோம். சரிங்களா? அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு இல்லை. இது வரைக்கும் நமக்கு டார்கெட் வந்து பாயிண்ட் இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து செஷனுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஸோ வந்து செஷனுக்குள்ளே இருக்கிறதுனால இது செஷன் ட்ரேடாகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ட்ரூ டே வேல்யூ இங்கே இருக்கிறதுனால ட்ரூ டே வேல்யூக்கு மேலே தான் வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்டு தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷனாக மேட்ச் ஆகுது. இப்போ வந்து செல் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது.
1 ஹவரில் வந்து நம்ம இப்போ ரீப்ளே பார்க்கலாம். ஒன் ஹவரில் மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 1 ஹவர் ஆர்டர் பிளாக்கில் மறுபடியும் டேப் பண்ணி எடுத்துகிட்டு தான் போயிருக்குது. ஸோ அங்கே விட்டுருந்தா கூட நம்ம இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து பிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ டோட்டலாக நம்ம மார்க் பண்ண அந்த ஒரு டார்கெட்டை வந்து மார்க்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. சரிங்களா? டோட்டலாக கீழே வரைக்கும் நம்ம இது பண்ணியிருந்தோம். கீழே வரைக்கும் மார்க்கெட் அச்சீவ் பண்ணி நம்மளுடைய டார்கெட்டை முடிச்சிருச்சு. ஆர்ஆர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வரும். ஏன்னா வந்து 5 மினிட்ஸில் நம்ம வந்து எஸ்எல் வச்சுருக்கோம். சரிங்களா? 1 ஹவரில் வந்து வைக்கல. ஏன்னா 1 ஹவர் ஆர்டர் பிளாக்கை விட 5 மினிட்ஸில் நம்ம ரீஃபைன் பண்ணதுனால அந்த மாதிரி வச்சோம். ஒருவேளை 1 ஹவரில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர் கம்மியாக தான் வந்திருக்கும். சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து 1:3 வந்து இதோட முடிஞ்சிடும். இன்டர்மீடியேட்டுக்கு எவ்வளோ தூரம் வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோ தான். சரிங்களா? கொஞ்சம் ஃபைனல் வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபுல் டார்கெட் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது ப்ரோ தான். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த ஆர்டர் பிளாக் ஒரே 1 ஹவர் கேண்டிலில் 1:3 வரைக்கும் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ வெயிட்டிங் டைமும் அவ்வளோ கிடையாது. ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.